மீனராசிக்காரர்கள் எத்தனையோ முறை எல்லா இடத்துலையும் தோல்விகளை சந்தித்தாலும் திருப்பி திருப்பி எந்திரிக்கக்கூடிய பக்குவம் உடையவர்கள். முயற்சி மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இன்னைய வரைக்கும் முயற்சியோட முன்னேறிக்கிட்டே இருக்கிறவங்களும் அவங்க தான். அவங்கள மாதிரி யாரும் முயற்சி பண்ணுறவங்க யாருமே கிடையாதுங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் அத்தனை வாட்டி முயற்சி பண்ணுவாங்க. எத்தனை வாட்டி தோத்தாலும் பரவாயில்ல, இது என் வேலை, இதை நான் சரி பண்ணி தான் ஆகணும், இதில் ஜெயிச்சு தான் ஆகணுன்ற வெறியோடு செயல்படக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். எந்த சூழ்நிலையிலும் மனசை மட்டும் தளர விடவே மாட்டாங்க. முயற்சி மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு உறுதியானவர்கள் மீனராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட மீனராசிக்கு இப்போ வரக்கூடிய நாட்கள் கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மீனராசியோட ராசிநாதன் குரு பகவான். அதனால தான் இவங்க முயற்சி எப்பயும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. நிறைய பேர் ஜெயிச்சும் இருக்காங்க. எத்தனையோ மீனராசிக்காரர்கள் முயற்சியால் வென்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதனால் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி கூடிய விரைவில் கிடைக்குங்க. உறுதியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. காலகட்டம் உங்களுக்கு கிட்ட நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருக்கிறவர்கள் நீங்கள் தானே. அப்படி இருக்கும்போது என்றைக்காவது உங்களுக்கான வெற்றியை தேடி உங்களுக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துரும். இறைவன் அதற்குத்தான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தா நல்லா இருக்காருங்க. நல்ல இடத்திலிருந்து நிறைய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறார். எந்த விதத்தில் தோற்று போனாலும் கவலை இல்லை. என்னால் தோற்றாலும் சரி, யாரோ சொல்லி நான் தோத்துட்டாலும் சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தோற்றாலும் சரி பரவாயில்ல, நான் மீண்டு எழுந்து வருவேன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னைய வரைக்கும் இவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. யார் பேர்லேயும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்க பேரில் பழி போடவே மாட்டாங்க. எது நடந்தாலும் சரி, இப்போ அப்படி நடந்திருக்கு, அடுத்த வாட்டி அதை சரி பண்ணிக்கலாம். இந்த எண்ணம் தாங்க இவங்களை மேலோக்கி உயர வைக்கிறதுக்கு காரணம் கூட. மீனராசிக்காரர்கள் எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகுவாங்க. ரொம்ப எளிமையாகவும் சாதாரணமாக இருப்பாங்க. அவ்வளோ நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா அனுபவங்கள் அத்தனையும் அனுபவங்களாக நிறைய வச்சுருப்பாங்க அவங்க. ஆனால் அவங்கள கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னுவாங்க. அவங்களோட தகுதி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பற்றி அவங்க என்றைக்குமே உணர்ந்ததும் கிடையாது. ரொம்ப தலகணம் பிடிச்சி போய் பேசுனதும் கிடையாது. எனக்கு எதுவும் தெரியாதுங்க, ஏதோ சின்னதாக நானாக ஏதோ செஞ்சிட்ருக்கேங்க, தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்ருக்கேங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளவு அனுபவங்கள், அவ்வளவு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் இவங்க ஒன்று சொல்லி மற்றவங்க கேட்டுட்டாங்கன்னா அவங்களாம் ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இவங்க நல்ல மனசோடு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல இடத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு அனுபவமும் இருக்கும். நல்ல எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள். குரு பகவான் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தாங்க எல்லா இடத்துலையும் இவங்களால ஜெயிச்சு வர முடியுது. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இனி வரக்கூடிய காலங்களும் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கணும். நிறைய இடத்துல ஜெயிச்சிருப்பீங்க. தோற்று இதனால் பிறந்ததுலேருந்து நான் தோல்வி மட்டும்தான் சந்தித்தேன்னு யாரும் சொல்லவே முடியாதுங்க. நிறைய இடத்துல வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. நிறைய இடத்துல சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஒரு சில இடங்களில் நம்மையும் மீறி சில தவறுகளால் நம்ம இந்த மாதிரி சின்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். பண விரயம் ஏற்பட்டிருக்கலாம். பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க தான். ஆனால் இதிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப காலங்கள் கிடையாதுங்க. குறிப்பிட்ட காலங்கள் தான். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக கையாளும் வகையை மட்டும் சரியாக பார்த்துக்கோங்க. தொழில் வளர்ச்சியை கொடுக்குறாரு இப்போ குரு பகவான். உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்குது. அதே போல் ஏதோ ஒரு தொழில் செஞ்சிட்ருக்குங்க குடும்பத்துக்காக, வேறு வழி இல்லைங்க. ஆனால் எனக்கு அங்கே பிடிக்கல, இருந்தாலும் எனக்கான வருமானம் வேணும், என்னை நம்பி என் குடும்பம் இருக்குன்ட்டு எத்தனையோ பேர் அதற்காக போனவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கான வேலை கிடைக்கும். உங்களுக்கு பிடித்த வேலை, உங்களுக்கு சரியான சம்பளம், மேல் உயர்வு பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் குரு பகவான் உங்களுக்கு செயல்படுறாருங்க. அதே போல் மீனராசிக்காரர்களின் பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. மீனராசிக்காரர்களும் சிறந்து தான் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளும் அதே அளவுக்கு நல்ல கல்வி முறையோடு கற்று வருவாங்க. அந்த தகுதியோடு இருப்பாங்க. ஏன்னா இவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் யார் திருப்பி நல்ல பதிலை சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களாக தான் இருக்கும். நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது கஷ்டம்தான். ஆனால் அவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததிகள் எல்லாமே சிறப்பான வழியில் செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி இறைவன் இவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்காருன்னு அர்த்தம்.
இவங்க இதை புரிதலை சரியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செஞ்சால் ஜெயிப்ப அப்படிங்கிறத இவங்களே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து தாங்க செஞ்சிட்ருக்காரு. உங்கள் பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. திருமண பாக்கியம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தில் குரு எந்த இடத்தில் இருந்து பலனை கொடுக்குறாருன்னு பார்க்கணும். நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா சரியான அமைப்பில் இருக்குன்னா திருமணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்ச காலம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அதே போல் தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். ஏதாவது சின்னதாக உடம்பு சரியில்லை அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விரைவில் எல்லாமே சரியாகிறதுக்கான காலங்கள் வந்துடுச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இது நாள் வரைக்கும் எந்த வித அங்கீகாரமும் இல்லாமல் நிறைய இடத்துல தனிமையெல்லாம் தவிச்சிருப்பீங்க. நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க அந்த வேலையை, ஆனால் நம்பவே மாட்டாங்க. நீ அந்த வேலை உனக்குலாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே தேடி வந்து இந்த வேலையை நீங்கள் செய்தால் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான சரியான வேலையும் கொடுக்கறதுக்கு இப்போ சூரிய பகவான் துணையாக இருக்காருங்க. அதே போல் தந்தை வழி உறவுகளால் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். நிறைய கோவிலுக்கெல்லாம் போவீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுன்னா நிறைய கோவிலுக்கு போக சொல்கிறாரு. போயிட்டு வேண்டுதல் இருந்தால் அவர் நடத்திட்டு வாங்க, இல்லை வேண்டிக்கிட்டு வாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களை ஆன்மீக சிந்தனையில் இழுத்துட்டு போகிறார். அதே போல் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது, பேர் புகழ் கிடைக்குதுங்க. ஃபஸ்ட்டு இதனால் வரைக்கும் எல்லாரும் உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம். உங்களுக்கு பின்னாடி நிறைய பேசினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடி பேசுகிறதுக்கு துணிச்சல் இல்லாமல் பின்னாடி போய் பேசுவாங்க. இதையெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய சங்கடங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் தீந்துடும். சூரியன் உங்களுக்கு அந்த மாதிரி அம்சங்கள் எல்லாம் தடை பண்ணிவிட்டு சரியான வழிவகையை செய்கிறாருங்க. அதே போல் குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது. முருகன் வழிபாடு உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குதுங்க. சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணும் பொழுது உங்களுக்கு முழு பலன் எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கார். ஏன்னால் உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் இருக்காருங்க. உங்கள் ராசியில் 4 கிரகங்கள் ஒன்றாக இருக்குது. அதில் ஒரு கிரகம் புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார். உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். நிதானமாக இருக்க சொல்லுவார். புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தைரியத்தை கொடுக்குறார். மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் குழப்பமாக இருக்கும், இல்லை அறிவு சிந்தனை செய்யும்போது தப்பாகவே தோணிகிட்டு இருக்கும். யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கும், யாரை பார்த்தாலும் பயம் வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், தெளிவாக இருப்பீங்க. இவங்களால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி துணிச்சலாக நிற்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது. கவலையே பட தேவையில்லை. புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. நல்ல செயல்பாடுகளை கொடுக்குறார். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க. செவ்வாயால் பெரிய பொருளாதார மாற்றமும் இல்லை, நிறைய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் வழிவகை செய்யுது. இருந்தாலும் நீங்கள் செயல்பட்டால் தான் அது செயல்படும், இல்லைன்னா செயல்படாது. இப்போ இடம் வாங்க போகிறேன், வீடு வாங்க கட்ட போகிறேன், இல்லை வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இதெல்லாம் நான் செயல்படுத்த போகிறேன்னும் பொழுது சில இடங்களில் நீங்கள் ஏதாவது பண்ணி ஜெயிச்சு வந்து தான் ஆகணும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் சரியில்லாத பொழுது. அதே பொழுது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக போகணுங்க. வேகமாக வண்டி ஓட்டுறது, இல்லை பிரேக் இல்லாமல் வண்டி எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்காதீங்க. சரியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்னதாக அடிபட்டாலும் ரத்தங்கள் அதிகமாக போயிடும். ரத்தம் அதிகமாக போனால் உங்களுக்கு இன்னும் பலகீனமாகிடுவீங்க. செவ்வாய் சரியில்லாத பொழுது வீணாக ரத்தம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதான் முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க. இதை தொடர்ந்து பண்ணாலே போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனும் உங்கள் ராசியில் தாங்க இருக்கார். 4 கிரகங்களில் புதனும் சுக்கிரனும், இப்போ சுக்கிரனும் உங்கள் ராசியில் வந்துட்டார். நிறைய மாற்றம் ஏற்படும். திடீர் ஏதாவது ஒன்று செய்வீங்க, ஏதோ அது செய்ய போகிறதுக்கான அறிகுறியே இருக்காது. திடீர்னு பார்த்தா ஏதோ பண்ணிட்டு வருவீங்க, திடீர்னு ஜெயிச்சுட்டு வருவீங்க, திடீர்னு வேலைக்கு போவீங்க, இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க, அடுத்த வேலையிலேருந்து இந்த சம்பளம் அதிகமாக இருக்குது. எல்லாமே திடீர் வரவுகளாக அமையும் உங்களுக்கு. அதே போல் பொருளாதார மாற்றமும் கிடைக்குங்க. பண வரவு ஏற்படும். இங்கேருந்து வரவே வராதுன்னு நினச்சிட்ருப்பீங்க, நிச்சயமாக வந்துடும். இதையெல்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன். சந்திரன் உங்களுக்கு நல்ல இது தாங்க செய்கிறாரு. இருந்தாலும் மனதளவில் எப்பயும் ஒரு கலக்கம் இருக்க மாதிரியான ஒரு கவலையில் இருப்பீங்க. மனசுக்குள்ளே ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
என்னடா இது, நம்ம ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்கே, நம்ம பண்ணுறதெல்லாம் சரியா, நம்ம போகிற பாதை சரியாக இருக்கா அப்படிலாம் யோசிக்க செய்வீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக தான் ஒரே பாதையில் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் என்ன புதுசாக வந்து பாதை தவறா சரியான சிந்திக்கிறதுக்கு? எல்லாம் சரியான பாதை தான், நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு எல்லா வகையிலையும் சரியான அமைப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம். நம்ம சரியாக போகிறோமா, தப்பு பண்ணுறோமா, மறுபடியும் சிக்கலில் மாட்டிக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருப்பீங்க. நடந்த பிரச்சனை அப்படி. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்ததுனால மறுபடியும் பிரச்சனை வந்தால் நமக்கு எவ்வளோ வலிக்குன்றது உணரக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுறீங்க. இருந்தாலும் தேவையில்லைங்க, பயப்படாதீங்க. சந்திரன் சரியில்லைனாலும் மனசை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க, சந்திரன் சரியாயிடும். அதே போல் சந்திராஷ்டிரமம் இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 தினங்களும் கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும். உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த தேதியில் எந்த கிழமையில் வருதோ அன்றைய தினம் புது முயற்சி எதுவுமே பண்ணாதீங்க. பழைய வேலை எப்பயும் ரெகுலராக செய்கிறது, ரெகுலராக உங்கள் கடமை என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். புதுசாக ஏதாவது செய்கிறேன்னு இறங்கும் பொழுது தான் நமக்கான தவறுகள் அங்கே ஏற்படுது, நிறைய விரயங்கள் ஏற்பட்டும், கெட்ட பேர் ஆகிறது. இதையெல்லாம் சந்திராஷ்டமத்தின் அன்னைக்கு சந்திர பகவானால் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்து உங்களுக்கு ஜென்ம சனியாக வந்திருக்காருங்க. இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும், உடம்புக்கு ஏதாவது சின்னதாக பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை பாருங்கள். பயப்படாதீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும், என் உடம்புக்கு அது வந்துடும் இது வந்துடும், மூச்சு கொஞ்சம் வாங்கிச்சுன்னா அவ்வளோதான், இன்றைக்கி எனக்கு மூச்சு விடவே முடியாது அப்படின்னு பயப்படுவீங்க. கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தால் ஏதோ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுன்னு பயப்படுவீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஏதோ சின்ன சின்ன தேகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கா மாதிரியான ஒரு உணர்வை தான் கொடுத்துட்ருக்காரு சனி பகவான். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க. ஆனால் உடனடியாக ஏதாவது ஒரு மாதிரி இருக்குதுன்னா மருத்துவரை பார்க்கறது ரொம்ப நல்லது. அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த காலகட்டத்தை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுக்கு வேணால் சொல்லலாம். அதுக்காக பயந்துக்கிட்டேவும் இருக்க முடியாத ஒரு காலகட்டம். வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அதை நிம்மதியாக வாழணும். பயந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. நமக்கு ஒன்றும் ஆகாதுன்ற முடிவுக்கு வாங்க. உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. ஏதாவது ஒரு சின்னதாக உடம்புக்கு பிரச்சனை இருக்கா, உடனடியாக மருத்துவரை பாருங்கள், ஒரே நாளில் சரியாக போயிடும். அதை விட்டுட்டு எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா சனி பகவான் ஆயுள்காரகன், என்றைக்கும் மரணம் வராது. சனி வந்து யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்குது, இல்லை அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, அப்போல்லாம் வந்து மரணம் கிட்டேயே நெருங்காதுங்க. அதுதான் உறுதியான உண்மை. ஆயுள் தீர்க்கத்தை கொடுப்பார். ஒரு சிலவங்க எனக்கு அதாயிடும் இதாயிடும் பயந்துட்டு என்னென்னவோ வளருவாங்க. பயம் மட்டும் இருக்கக்கூடாதுங்க வாழ்க்கையில். வேறு எதை வேணாலும் சமாளிக்கலாம். பயம் வந்து வாழ்க்கையில் வரும்பொழுது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த புரிதலோடு இருங்க. எப்பயுமே இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக தாங்க இருந்துகிட்ருக்காரு. அதனால் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு அதாயிடும் இதுவாயிடும், ஒரு சின்னதாக வலி வருதுன்னா அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன் வலிக்குதுன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்ற இடத்துக்கு முடிவு பண்ணவே கூடாது. நம்ம நாளைக்கு நீண்ட காலங்களுக்கு வாழக்கூடியவர்கள் நீங்களாம். அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவான். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்குது. அதே போல் உறவினர்கள், உற்றார் உறவினர்களாக சேர்க்கையும் இருக்குது. பார்த்துக்கோங்க. வந்துட்டு சேர்ற மாதிரி சேர்ந்துட்டு தனியாக பிரித்து விட்டுட்டு தனிமையாக்கி விட்டுருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வலிகளை கொடுத்துரும். நிதானமாக இருங்க. உறவுகளால் பிரச்சனை வரா மாதிரி இருந்தாலும் சில இடங்களில் அமைதியாக விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. அந்த இடத்துல நிற்காதீங்க. எந்த பிரச்சனையும் தேவையே இல்லை அப்படிங்கிற எண்ணத்துக்கு வாங்க. வாழ்க்கை உங்களுக்கான வழிகளை காமிச்சிடும். சனி பகவானால் சிறிது காலம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எந்த வித பிரச்சனையும் கிடையாதுங்க. பயப்படக்கூடாது. பயந்துட்டால் எதுவுமே பண்ண முடியாது. தைரியமாக எதை செய்யணும்னு ஆலோசனை பண்ணணும். அதுதான் உங்களுக்கு சிறப்பான காலகட்டத்தில் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது. ராகுவும் உங்கள் ராசியிலேயே இருக்காருங்க. இப்போ 4 ராசி எது இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராகு, சுக்கிரன், புதன், சனி. இந்த 4 ராசியுமே 4 கிரகங்களும் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். இதனால் பெரிய பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் எப்பொழுதும் ஒரு பதட்டமாக இருக்க மாதிரியான சூழ்நிலையை அமைஞ்சிருக்கு. பயப்படாதீங்க. புதன் உங்களுக்கு சப்போர்ட்டு, சுக்கிரன் உங்களுக்கு சப்போர்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் பயப்படக்கூடாது. ராகுவால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்கும், பயப்படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உரிய பொருட்கள் ஏதோ உங்களை விட்டு போகிற மாதிரி இருக்கும். அது போகக்கூட செய்யலாம் சில சமயம். வேறு வழி இல்லாமல் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, தைரியமாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவுமே திருப்பி கிடைக்காது இந்த உலகத்துலன்னு எதுவும் கிடையாதுங்க. மானத்தையும் உயிரையும் தவிர மீதி எல்லாத்தையும் வாங்கிடலாம். அந்த எண்ணத்தோடு இருங்க.
எதையா ஒரு இடத்த விட்டு கொடுக்குறீங்களா, விட்டு கொடுங்க. மறுபடியும் அதை விட நல்ல ஒரு இடம் வாங்கிடலாம். வீட்டை விற்க போகிறேன், சொந்தக்காரங்க தொல்லை பண்ணுறாங்க, அவங்களுக்கு பணத்தை நான் கடனை அடைக்கணும் அப்படின்னா தைரியமாக செஞ்சுட்டு வெளியே வாங்க. அதை விட நல்ல வீடு, பல மடங்கு பெரிய வீடு நம்ம வாங்கிக்கலாம். இறைவன் எப்பொழுதும் ஒன்றை எடுத்தால் மற்றொன்றை கொடுப்பாருங்க. அந்த உறுதியோடு இருக்கணும். எந்த ஒன்று எடுக்கிறாரோ அது சரியில்லாததாக இருக்கலாம், நமக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது அது அத்தனையும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், நம்மளோட சந்ததிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ராகுவால் உங்களுக்கு சின்ன பிரச்சனை, அந்த ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே கவலை, இல்லை சின்ன பிரச்சனை, இழப்பு இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. கேதுவால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க. கேது பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். எதிரிகள் தொல்லையிலேருந்து இனிமேல் விடுபட்டுருவீங்க. யாரை பார்த்தாலும் எதிரியாக பார்ப்பாங்க உங்களை. பக்கத்தில் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, சொந்தக்காரங்களும் அப்படி தான் இருப்பாங்க, நண்பர்களும் அப்படி தான் இருப்பாங்க. உங்ககிட்டயே பலனை எதிர்பார்த்துட்டு பலனை வாங்கிக்கிட்டு உங்களையே எதிரியாக நினைப்பாங்க. இதையெல்லாம் இப்போ கேது பகவான் தடுக்கிறாருங்க. உங்களுக்கு எதிரிகள் தொல்லையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறார். அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசாங்க சம்மந்தப்பட்ட அத்தனை வேலைகளையும் இப்போ நீங்கள் செய்யலாம். உதவி ஏதாவது வேணும்னா இப்போ வாங்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கீங்க. முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டாலும் ஏற்படும், ஆனால் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குதுங்க. மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இப்பொழுது ஏற்பட போது. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரமாக செயல்படுங்க.